ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம்னா, பாவ அறிக்கையும் நல்ல அறிக்கையும். பாவ அறிக்கையும் நல்ல அறிக்கையும். முதலாவது பகுதியிலே முதல் 10 நிமிடம் பாவ அறிக்கையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பிற்பாடு ஒரு கிறிஸ்தவன் பாவ அறிக்கை செய்வது நிப்பாட்டுறது கிடையாது. வேதம் இன்னொன்றை குறித்து பேசுகிறது. நல்ல அறிக்கையை குறித்தும் வேதம் என்ன பண்ணுது, பேசுது. இன்றைய நாட்களிலே ஜனங்கள் அறியாத அல்லது மறந்து போன அல்லது சிந்திக்க மறந்த காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய நல்ல அறிக்கை. அதை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறது மற்ற சமயங்களில் இருந்து கிறிஸ்தவத்திலே வேறுபட்டு நிற்கிறது. வெறுமனே நாம் செய்த பாவங்களை பட்டியலிட்டு வாசிப்பது மட்டுமல்ல. தேவனிடத்துல வரும் பொழுது ஜெபத்திலே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு வாசிப்பது மட்டும் பாவ அறிக்கை அல்ல. இது ஒரு சில சமயங்களிலே உண்டு. நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னியுங்க அப்படின்னு எந்த வித சலனமும் இன்றி சொல்லிவிட்டு பிற்பாடு எந்த வித சலனமும் இன்றி என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் வாழ்வார்கள். அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, பாவம் செய்துவிட்டு கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதை என்ன பண்ணுவாரு, மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பாவ மன்னிப்பையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, பாவ மன்னிப்பையும் அவர்களால் அனுபவிக்க முடியாது. அவர்கள் வாழ்வே அதற்கு சாட்சி. அப்ப கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாவ அறிக்கை எப்படி வித்தியாசமானது அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்திக்க போறோம். முதலாவதாக, இந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறது அவசியம் தானா? இன்றைய நாட்களிலே ஆர்த்தடாக்ஸ் டாக்டரின்ஸ், அதாவது பாரம்பரியங்கள், சில பாரம்பரியங்கள் மீது தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புவது நல்லது. சில பாரம்பரியங்கள் மீது தொடர்ச்சியாக கேள்வியை எழுப்புவது நல்லது. ஆனால் சில நல்ல பாரம்பரியங்கள் உண்டு. எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, நவீனமயமாக்கிட முடியாது. இப்போ எங்க தாத்தா காலையில் 5 மணிக்கே எழுந்து ஜெபிக்கின்ற ஒரு வழக்கமுடையவராக இருந்தார் அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கை. அதையே எங்களுடைய அப்பா பின்பற்றினார் அப்படின்னா அது பாரம்பரியம். அதையே நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் அதுவும் என்னது, பாரம்பரியம். இப்ப எங்கள் தாத்தாவுடைய வாழ்க்கை அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிப்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் அனுபவமாகவும் ரொம்ப எப்படி இருந்திருக்கும், அவர் மகிமையா வாழ்ந்திருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, இப்ப நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறது என்ன ஆயிரும், எனக்கும் பாரம்பரியம். எங்க தாத்தா ஜெபம் பண்ணாரு 5 மணிக்கு, எங்க அப்பா எந்திரிச்சு 5 மணிக்கு ஜெபம் பண்ணாரு, அதனால நானும் என்ன பண்றேன், 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன். இப்போ இந்த ட்ரெடிஷன் நல்லது. ஆனால் இது 2ஆம் தலைமுறையா எனக்கு வரும் பொழுது அது செத்து விட்டது, அதனுடைய சாரம் போயிருச்சு. அப்ப இந்த ட்ரெடிஷன்ல பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன உயிருள்ளவனாய் மாற்றணும். அப்ப இந்த ட்ரெடிஷனை கொஸ்டின் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சம்பிரதாயங்களையும் நல்ல ட்ரெடிஷன்ஸ், அதை நல்ல ஒழுங்குகளையும் கொஸ்டின் பண்றது, நல்ல ஒழுங்குறதையும் கொஸ்டின் பண்றது. ஏன் இப்படிதான் ட்ரெஸ் போடணுமா, சபையிலேயே நீங்க அப்படிலாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சபையிலேயே அதாவது கடவுள் இப்ப ஆடைகளை பார்க்கறது இல்லை, அவர் புறத்தோற்றங்களை பார்ப்பதில்லை, அவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் அதுல எக்ஸ்ட்ரீமா போயிடுறது. நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன், கடவுள் எங்க பாக்குறாரு, என்ன இதயத்துல பாருங்க. ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் முடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பயங்கரமா வளர்த்துருப்பாங்க. இப்ப அவங்க தன்னுடைய ஆசைப்படி வாழ்வதற்கு எதை பைபிள்னு சொல்றாங்க, உதாரணம் சொல்றாங்க. பைபிளே என்ன பண்றாங்க, உதாரணம் காட்டுறாங்க. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். அதே சமயத்திலே புறத்தோற்றம் உள்ள ஒரு ஒழுங்கு வாழ்க்கை, அது மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருதயத்தின் ஆழத்திலே கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்ந்தேன்னா வேதம் அதையும் என்ன பண்ணுது, கண்டனம் செய்கிறது. ஒரு கூட்டத்திலே கருப்பு சட்டை அணிந்த ஒரு ஊழியரை இன்னொரு ஊழியர் கேள்வி கேட்டாரு, நீங்க ஊழியரா இருக்கீங்க, கருப்பு சட்டை போட்டு எங்க வரலாமா, சர்ச்சைக்கு வரலாமா? அப்ப நான் மனிதனை நினைத்து கொண்டது, அந்த ஐயா கருப்பு பேண்ட் போட்டிருந்தார். அப்ப கருப்பு சட்டை போட்டா தவறு, கருப்பு பேண்ட் போட்டு எங்க வரலாம், சபைக்கு வரலாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியாகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனை. அப்ப நான் ஆடை சம்பந்தப்பட்ட ஒழுங்குக்கு எதிரானவனா கிடையாது.
அப்படி கிடையாது. என்னுடைய உடை ஆனா மட்டும், ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பக்தி உள்ள பெண்களுக்கு ஏற்ற விதமாக உடுத்தி கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டுல ஆடை நிபந்தனை எப்படி உண்டாகுதுன்னா, உன் பக்தி அளவு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடுத்து. அப்ப ஆடையில, ஒருத்தருடைய ஆடையில பக்தி தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும். அதனாலதான் நீங்கள் ஆடையை சரி செய்வதிலே எனக்கு ஒரு பெரிய என்ன கிடையாதுன்னா, ஒரு இலக்கு கிடையாது. இவர்களுடைய ஆடையை சரி செய்து அப்படி கிடையாது. உள்ள சரி பண்ணணும். உள்ள என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா ஆடை ஒழுங்குங்கிறது சபைக்கு உண்டு, சபைக்கு உண்டு. அப்ப உள்ள கரெக்ட் பண்ணாம ஒரு ஆளை வெளியே கரெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மாசம் தோறும் சொல்ல வேண்டியதா இருக்கும். நீங்க சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ஜனங்க கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வெளியில என்ன பண்ணுவாங்க? இஷ்டம் போல இருப்பாங்க. அதனால உள்ளான மாற்றமே ஆண்டவர் விரும்புகிற மாற்றம். இப்ப உதாரணத்தை தான் சொன்னேன். ஆடைக்கு ஒரு உதாரணமாக என்ன பண்றோம் சொல்றோம். இப்ப எல்லா ட்ரெடிஷன், எல்லா பாரம்பரியங்களையுமே கேள்வி கேட்பது, எல்லா பாரம்பரியங்களுமே கேள்வி கேட்பது. கண்டிப்பாக வேதாமத்தை, பாட்டு புக்கு எல்லாம் சுமந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு வருவாங்க. பழைய கால ஆட்கள். அது பேரே என்ன பேக் தெரியுங்களா? பைபிள் பேக். இன்னமும் அப்படி இருக்கு? ஆனா கண்டிப்பா இருக்கு. அப்ப அதை கத்துக்கணுமானா கண்டிப்பா கத்துக்கணும். அதை கத்துக்கணுமானா கண்டிப்பா கத்துக்கணும். அப்புறம் ப்ரொஜெக்டர்ல பாட்டு போட்டு காட்டும் பொழுது நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க ப்ரொஜெக்டர்ல பாட்டு போட்டு காட்டுவீங்க? பாட்டு புக் எடுத்து என்ன பண்ணணும்? பாடணும். அப்ப அவங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் ஒத்து போகணும். மைக்குங்கிறது நவீனம் தான். மைக்குங்கிறது நவீனம் தான். அன்னைக்கு மைக் இல்லாம என்ன பண்ணாங்க? பாடினாங்க. மைக்கை ஏற்றுக்கொண்டோம். மைக் என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டோம். பிஏ சிஸ்டத்தெல்லாம் என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டோம். ப்ரொஜெக்டர்ல பாட்டு போட்டு பாடணும் அப்படின்னா அதை என்னத்தான் செய்யணும்? ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அப்ப பாவ அறிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. இன்னைக்கு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. இப்ப கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, செத்த பாரம்பரியமா, செத்த நபர்களா? பாரம்பரியங்கள் எப்ப சாகின்றது? செத்த நபர்களால் பின்பற்றப்படும் பொழுது அது என்ன ஆகுது? பாரம்பரியங்களும் சாகின்றது. பாரம்பரியங்களும் சார்ந்தது. எங்க தாத்தா 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணார்னா அவருடைய விசுவாசம் உயிருள்ளதா இருந்தது. அப்பொழுது அந்த பாரம்பரியமும் உயிருள்ளதா இருந்தது. அப்ப அது எங்க சாகுது அப்படின்னா, அப்பா தாத்தா கிட்ட வரும்பொழுது நான் ரட்சிக்கப்படாம 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு 5 to 6 ஜெபத்தை முடிச்சுட்டு எந்திரிச்ச உடனே எல்லா வேலையும் பண்ணுவேன், எனக்கு விருப்பமான எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னா கிடையாது. அப்ப பாரம்பரியங்கள் எப்ப சாகின்றது? மரித்த விசுவாசத்தினால் பாரம்பரியங்களும் மறிக்கின்றது. அப்ப பாவ அறிக்கை அவசியமானா கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக அவசியம். அதுக்குதான் இவ்வளவு தூரம் சொல்ல வரேன். பாவ அறிக்கை அப்படிங்கிறது மற்ற சமயங்களிலிருந்து கிறிஸ்தவ சமயத்திலே மாறுபட்டது. இரண்டாவதாக இந்த பாரம்பரியம் கேள்விக்குட்படுத்தப்படாமல் பின்பற்றப்பட வேண்டியது. இந்த பாரம்பரியம் கேள்விக்குட்படுத்தப்படாமல் பின்பற்றப்பட வேண்டியது ஏன் அப்படின்னு பார்க்க போறோம். பாவ அறிக்கை அவசியமா அப்படின்னா, பாவ அறிக்கை நாம் செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகும்னா, நான் செய்த பாவத்தை நானே நினைவுக்கு கொண்டு ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒப்புக்கொள்ள இரவு தோறும் ஜெபிக்கும் பொழுது நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து அப்படியே படுக்கைக்கு போறதில்ல, என்னை ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த நாளிலே நான் தேவனுக்கு விரோதமாய் அல்லது மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நான் என்ன பண்ணுவேன்? நினைவுக்கு கொண்டு வருவேன், நினைவுக்கு கொண்டு வருவேன். அப்ப பாவ அறிக்கை செய்யாத ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்னா, பாவ உணர்வே இல்லாம வாழ்வான். பாவ உணர்வே. நிறைய பேரு தங்கள் வாழ்வில் ஏன் பாவத்தை குறித்த அந்த விழிப்புணர்வே இல்லாம இருக்காங்கன்னா, அவங்க பாவ அறிக்கை செய்யறதே எங்க வந்துதான்? சபைகள்ல தான். சபைகள்லயும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கு, பாவ அறிக்கை பெருசா நடக்கிறது இல்ல. அல்லது ஒழுங்காக வாரந்தோறும் அப்படி நடக்கிறது இல்ல. பொதுவாக சொல்றேன். அப்போ பாவத்தை குறித்த விழிப்புணர்வே ஒரு மனிதன் அடைவதற்கு தடையா இருப்பது என்னன்னா, அவன் பாவ அறிக்கை என்ன பண்ணல? செய்யல. பாவ அறிக்கை செய்யல. அப்போ பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஒன்று, குற்றங்களை நாமே ஒப்புக்கொள்கிறோம். நாமே என்ன பண்றோம்? ஒப்புக்கொள்கிறோம். ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமான இந்த குற்றங்களை செய்தேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு எனக்கு என்ன பண்ணுது? ஏற்படுது. விழிப்புணர்வு அப்படின்னு போயிடாட்டி இன்னும் சொல்றேன், சொரணை உண்டாகும். இந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணேன்? தப்பு செஞ்சுட்டேங்கிற சொரணை எனக்கு உண்டாகும். சொரணை நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுங்களா? சொரணை கெட்டு வாழ்வது. அதுதான் என்னது? கெட்ட வார்த்தையில அந்த நடக்கையை குறிப்பது. ரைட்? கவனிங்க. மூன்றாவதாக,
பாவ அறிக்கை செய்யும் பொழுது என்ன வரும் கேட்டீங்கன்னா, தேவனை அங்கீகரிக்கிறேன். தேவனை நான் கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மையை, ஐ எம் அக்கௌண்டபிள். நான் தேவன், இந்த வாழ்க்கை அவர் தந்தது, அவர் என்னுடைய எஜமானன், அவர் என்னுடைய எஜமானன். நான் என் வாழ்க்கையை குறித்து, என் நடக்கையை குறித்து, என் நேரத்தை குறித்து, தேவன் எனக்கு தந்த குடும்பத்தை குறித்து, என் பொறுப்புகளை குறித்து, வேலையை குறித்து நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அப்ப பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஐ எம் அக்கௌண்டபிள். நான் யாருங்க? உக்ரானத்துவம் உள்ளவன், நான் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறத, பொறுப்புள்ளவன் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்? புரிஞ்சுக்கிறேன். கவனிங்க, இப்போ வேலைக்கு லேட்டா போயிட்டீங்க, யார்கிட்ட சாரி கேட்போம்? மேனேஜர்கிட்டயோ எனக்கு மேல் அதிகாரிகிட்டோ நான் என்ன பண்ணுவேன்? சாரி கேட்பேன். ரெண்டாவது யார்கிட்ட? கண்டிப்பா ஆண்டவர்கிட்டையும் என்ன பண்ணணும்? கேட்கணும். கண்டிப்பா ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும். ஆனா நம்ம இது எப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம்? வேலை கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் இந்த வேலையை என்ன பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணாரு, வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தரே இதை என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணார், விளங்க பண்ணினார், தந்தார், கொடுத்தார், அது செய்தார், எல்லாம் ரைட்டு. ஆனா லேட்டானா யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். கவனிங்க, அடுத்தது போக போறோம், பெனிஃபிட்ஸ், அதுக்கு போக போறோம். பாவ அறிக்கையினுடைய பலன்கள் அதுக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி பாவ அறிக்கை செய்யும் பொழுது என்னென்ன நடக்குது நம்ம மனசுக்குள்ள? 2 தடவை 3 தடவை மேனேஜர் பொறுப்பாரு, 4வது தடவை பொறுப்பாரா? என்னப்பா சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க, இதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நமக்கு பாவ அறிக்கை செய்யும் பொழுது இந்த பாவம் செய்த பாவத்தையே நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பு வைக்கும் பொழுது நமக்கு ஒரு என்ன வரும்? கடவுள் மன்னிப்பாரா? என்ன வந்துச்சு அப்படின்னா, உங்களை அறிவுபூர்வமாக சரி கொடுத்துரும். போது கண்டிப்பாக கடவுள் மன்னிப்பார், கண்டிப்பாக கடவுள் மன்னிப்பார். ஆனா என்ன வரும்னா, கடவுளை தொடர்ச்சியாக நான் மன்னிப்பு கேட்டு கடவுளுடைய மன்னிப்பை அசட்டை செய்கிறேனே, கடவுள் என்னை குறித்து துக்கப்படுவாரே, கடவுளுடைய அன்பை அலட்சியம் செய்கிறேனே, கடவுள் எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த விலையேற பெற்ற மீட்பை, அந்த விலையேற பெற்ற மன்னிப்பை நான் என்ன பண்றேன்? அலட்சியம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி தேவனுடைய அந்த விலையேற பெற்ற மன்னிப்பை குறித்த ஒரு நியாயமான சிந்தனை நமக்கு உண்டாகும். ஒரு நியாயமான சிந்தனை எனக்கு உண்டாகும். பாவ அறிக்கை செய்யும் பொழுது முதலாவதாக நான் செய்த பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு எனக்கு என்ன ஆகணும்? உண்டாகும். நான் செய்த பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு எனக்கு உண்டாகும். 2வதாக நான் செய்த பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் செய்த பாவத்தை நான் என்ன பண்றேன்? ஒப்புக்கொள்கிறேன். 3வதாக தேவனுடைய மன்னிப்பை குறித்து நான் சரியான நியாயமுள்ள சிந்தனை உள்ளவனாய் நான் என்ன பண்றேன்? மாறுகிறேன். சரியான சிந்தனை உள்ளவனாய் மாறுகிறேன். சரியான சிந்தனை உள்ளவனாய் மாறுகிறேன். இப்படியே போனோம்னா பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பலவீனங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை ஒரு மனிதனை நீங்கள் சுட்டி காண்பித்து உங்களுடைய எந்த பலவீனத்திற்காக ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பகுதியிலே நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ முடியவில்லை, எதற்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அவனுக்கு சொல்ல தெரியாட்டி அவன் கிறிஸ்தவ வாழ்வை வாழல அர்த்தம், அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தன்னுடைய பலவீனத்தை குறித்து நன்கு அறிந்திருப்பான். தான் எந்த விதத்துல வீக்கா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா என்ன பண்ணிருப்பான்? அறிஞ்சிருப்பான். அப்ப அந்த அறிவு அவனுக்கு எப்படி வருது அப்படின்னா, வெறும் வேத வசனங்களை வாசிப்பதிலே மாத்திரமல்ல, அது வேத வசனம் உங்களுக்கு ஒரு பொதுவான பாவத்தை குறித்த விழிப்புணர்வை தரும். ஆனால் தொடர்ச்சியாக பாவ அறிக்கை செய்கிற பயிற்சி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணிருப்பேன்? அறிந்திருப்பேன். கடந்த 6 மாதமோ கடந்த 3 மாதமோ எந்த பாவத்தை குறித்து நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓ அதுதான் என்னுடைய வீக்னஸ், ஆண்டவரே கோவப்பட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லுவேன் என்று சொன்னால், இப்ப கடந்த 3 மாசமோ 6 மாசமோ நான் அதை தான் அடிக்கடி செஞ்சிருக்கேன். அப்ப என்னுடைய வீக்னஸ் என்ன? கோபம். ஆண்டவரே என் பார்வையிலே பிரச்சனை இருக்கு, என்னுடைய பார்வையில் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. ஒரு ஆசையோடு நான் எதிர்பாலினரை பார்க்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை எதுல எங்க இருக்கு? கண்கள்ல இருக்கு. சிந்தனையின் வெளிப்பாடு, அப்ப தொடர்ந்து பாவ அறிக்கை செய்யும்போது என்ன ஆகும்? என்னுடைய பலவீனத்தை என்ன பண்றேன்?
என்ன பண்றேன்? ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது ஒருவர் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை சரியா என்னால செய்ய முடியல, அப்பொழுது நான் உண்மையற்றவனா என்ன பண்றேன்? இருக்கிறேன். உண்மையற்றவனா இருக்கிறேன். அப்ப தொடர்ச்சியாக நான் அந்த பாவத்தை குறித்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் உண்மையற்றவனா இருக்கிறேன் அப்படிங்கிறது என் மனசுல என்ன வந்துடும். பெருமைப்படுகிறவனா இருக்கிறேன். பெருமைப்படுகிறவனாய் இருக்கிறேன். இந்த பெருமைங்கிறது பிசாசு விழுந்த பாவம். பிசாசு விழுந்த இந்த பெருமை பல இடங்கள்லையும் வெளிப்படும். அதெல்லாம் குறித்து டீட்டெயிலா போதிக்கணும்னு எனக்கு ஆசை. கவனிங்க, பெருமை பல விதங்கள்லையும் வெளிப்படும். அப்ப அதெல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன வரும்? நம்மளுக்கு என்னுடைய பலவீனத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அந்த பலவீனத்தை கண்டுபிடிச்சாதானே அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த பகுதியிலே எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. இந்த பகுதியில என்ன பண்ணுங்க? எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பாவ மன்னிப்பை செய்வதனால் உண்டாகிற பெனிஃபிட்ஸ். பாவ மன்னிப்பை செய்கிறதினால் உண்டாகிற பெனிஃபிட்ஸ். சரி, நேர் எதிராக பாவ அறிக்கையே நீங்க செய்யல. பாவ அறிக்கையே, ஆண்டவரே உமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, என்னை மன்னியும். தாவீது போல நான் என்ன பண்றேன்? உமக்கு முன்பாக வந்து இருக்கிறேன், உமக்கு தெரியாத எதுவுமே இல்லை, ஆண்டவரே என்னை மன்னியும். அடுத்த ஜெபம் என்னன்னா, எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்ளும், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. நீ என்னை பத்தி உமக்கு எல்லாமே என்ன ஆண்டவரே தெரியும். முதலாவது ஜெபம், என்னை மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? உமக்கு தந்து விட்டேன், என்னை அர்ப்பணித்தேன், நீங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்னது ஆகும்? எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம் இல்லை? கவனிங்க, இப்படிப்பட்ட ஜெபம், இப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய இப்படிப்பட்ட நபராய் நான் இருப்பேன் என்று சொன்னா தினரும் அப்படி இருப்பானா, இப்ப எனக்கு என்னென்னலாம் இருந்தான்னா, என்னுடைய பாவத்தை குறித்த விழிப்புணர்வு எனக்கு இருக்காது. பாவத்துல இருக்கிற சிக்கல் என்னன்னா, பாவத்தை நான் உணரலன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் கோச்சிக்குவேன். ஏன்னா நீங்க என்கிட்ட இல்லாத நீங்க சொல்றீங்க, என்கிட்ட இல்லாதத நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு உடனே, ஏன்னா என்கிட்ட இல்லாதத சொல்லிட்டீங்க. ஏன்னா அதை நான் உணரல, அதை என்ன பண்ணல, நானு உணரல. முதல்ல இருக்கிற அழுக்க தட்டி விடும் பொழுது அவங்களுக்கு மனமோ வந்து நன்றி சொல்ற ஒரு ஆளு, நம்மளுக்கே நம்மை பற்றி தெரியாத குறைகளை ஒருத்தர் சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? கையெடுத்துல கும்பிடணும். ஐயோ நீ நல்ல வேலை நீ சொல்லிட்ட, நல்ல வேலை நீ என்ன பண்ணிட்ட சொல்லிட்ட, ரைட்? அப்ப பாவ அறிக்கை செய்யாத, பாவத்தை குறித்த உணர்வு இல்லாத சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவமா இருக்கட்டும், அவர்கள்ட்ட பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அந்த விழிப்புணர்வே அவர்களுக்கு இல்லாதனால, ஏன்னா அவங்க அதை உணர்ந்து அவங்க ஒருபோதும் அதை சொல்லாததுனால, கண்டிப்பா இன்னொருத்தர் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். இன்னொருத்தர் சொல்லும் போது என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். மற்றவங்கள்ட்ட காட்டுவாங்க, பாஸ்டர்கிட்ட வேற விதத்துல காட்டுவாங்க. பாஸ்டர்டையும் காட்டுவாங்க, எப்படி விதத்துல காட்டுவாங்க? வேற விதத்துல காட்டுவாங்க. நீங்கெல்லாம் கோல்டு, உங்களை சொல்ல பொதுவாக இருக்கிற காரியங்களை சொல்றேன், நீங்கெல்லாம் கோல்டு. கவனிங்க, ரெண்டாவதாக பாவ அறிக்கை செய்யலைன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நான் கடினப்பட்டு போவேன். நான் கடினப்பட்டு இந்த சுகர் வந்தவங்க செருப்பு போட்டு தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு கால் மரத்து போயிடும். ஏதாவது குத்துனா அவங்களுக்கு வந்து அந்த சொரணை போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்தவங்க, வயசானவங்க, காலில் பிளட்டு போயிட்டு இருக்குமா, காலில் பிளட்டு போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா, எங்கேயாவது அவங்க காலில் என்ன பண்ணியிருப்பாங்க? கூர்மையான பொருட்களை மிதிச்சு காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால வயதாகி ரொம்ப ஹைப்பர் சுகர், ஹை சுகர், பயப்படாதீங்க, ஹை சுகர் போனவங்க காலில் எப்பொழுதுமே என்ன போட்டுருப்பாங்க? அடிக்கடி அவங்களுக்கு மரத்து போயிடும், கீழே என்ன குத்துனாலும் தெரியாது. அந்த மாதிரி பாவ அறிக்கை செய்யலைன்னா நம்மளுக்கு மரத்து போயிடும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? மரத்து போயிடும். பாவ அறிக்கை செய்யாத பொழுது பாவத்தை குறித்து என்ன பண்ணுவோம்? ஒரு கடினப்பட்டு போய்விடுவோம். மூன்றாவதாக, பாவ அறிக்கை செய்யாத பொழுது தேவனுக்கு உரிய இடத்தை நாம் கொடுக்க மாட்டோம். தேவனுக்கு உரிய இடத்தையே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா தான் அவரை நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். பாவ அறிக்கை செய்யும் பொழுதுதான் நம்ம அவர் என்ன பண்றோம்? அக்கௌண்டபிளா என்ன பண்றோம்? நினைக்கிறோம். எனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறார், நான் அவருக்கு அடங்கி நடக்கணும். பாவ அறிக்கை செய்யணும்னா அவர் என்ன பண்ணிடுவோம்? ஜஸ்ட் லைக் அவர் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ணுவோம். அதாவது அவரை நடத்த வேண்டிய விதமாக தேவனுக்கு உரிய மகிமையை செலுத்த
மாட்டோம். நீங்களே யோசிங்கன்னா அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ரொம்ப 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 அடிப்படைக்கும் கீழானது. பாவ அறிக்கை செய்வதனால் உண்டாகிற பலன், பாவ அறிக்கை செய்யாததினால் ஏற்படுகிற விளைவு, இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம் இல்லையா? சிந்திச்சிங்களா? என்னோட கூட சிந்திச்சிங்களா? அடுத்தது, பாவ அறிக்கை செய்வதற்கு என்னை தூண்டுகிற காரியம் எது? என்னை தூண்டுகிற காரியம், அதை நம்ம என்ன பண்ண போறோம்? சிந்தித்து விட்டு வசனங்களுக்குள் சொல்ல போறோம். கவனிங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, திருடி கையும் கிளவுமாக பிடிப்பட்ட திருடர்களை கட்டி வச்சு உதப்பாங்க இல்லையா? பாத்துறீங்களா நியூஸ்ல? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கும்பிட்டு மன்னிப்பு கேட்பானா இல்லையா? அது பாவ அறிக்கையா? திருடன் திருந்திட்டானா? ஒரு தாங்க முடியல, ஐயா என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுங்க, விட்டுருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. பாவ மன்னிப்பு தான் கேட்பது என்பதுதான் பாவ அறிக்கைனா, அப்ப அந்த திருடன் செய்யறது என்ன? இன்னும் போடுவாங்க, இன்னும் 2 போட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அவன் பாவ மன்னிப்பு தான் கேட்டான்னா கண்டிப்பா அதை கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் போட்டு எங்க கொண்டு போய் விடுவாங்க? போலீஸ்ல விடுவாங்க. அவன் மறுபடியும் வந்து திருட போவான். கவனிங்க, இந்த அடிக்கு பயந்து ஐயா நான் செஞ்சது தப்பு தான், நான் மன்னிச்சிருங்கிறதும் பாவ மன்னிப்புல சேருமானா? ரைட், அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். பாவ அறிக்கை, பாவ அறிக்கை எங்கெங்கெல்லாம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிடித்த, அதுதான் சரி என்று சொல்ல மாட்டேன், எனக்கு பிடித்த ஒரு பாவ அறிக்கையை உங்களுக்கு என்ன பண்றேன், சுட்டி காண்பிக்கிறேன். சரிதானா? இப்ப எல்லா விதமான பாவ அறிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொள்கிறார். எங்கேயாவது அப்போ பாவத்திற்கான விளைவு ஏற்பட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் மன்னிப்பாரா இல்லையா? மன்னிப்பாரா இல்லையா? கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, மன்னிப்பார். ஆண்டவரே இனிமே செய்யவே மாட்டேன், ஆண்டவரே வலி ரொம்ப என்ன பண்ணல, தாங்கல, வலி என்னது தாங்கல, ஆண்டவரே என்னை மன்னியும்னா ஆண்டவர் மன்னிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, மன்னிப்பார். கெட்ட குமாரன் கதையில வந்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்துல, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பாரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று எல்லாம் சொல்லுங்க சொன்னான். எல்லாம் என்ன பண்ணான், சொன்னான். ஆண்டவரே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் தகப்பனே நான் என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். ஒத்துக்கொண்டானா? ஒத்துக்கிட்டான். ஆகையால் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல என்று சொன்னான். என்று தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு ஒரு மனிதனுக்கு செல்வந்தன், அவனுக்கு 2 பிள்ளைகள். அதிலே மூத்தவன் அவன் சொல்லப்படி பேச்சை கேட்டு வீட்டில் இருக்கான். 2வது ஆளு சொத்தை பிரிச்சுட்டு போய் வேசிகளோட இந்த சொத்தை என்ன பண்றான், செலவு பண்றான். கடைசியில காசெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல சோத்துக்கு வழி இல்லாம போய் கடைசியில ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துக்கு போய் அங்க வேலை கிடைக்கும்னு நினைச்சான். அங்கேயும் வேலை கிடைச்சதுதான் இல்லையான்னு தெரியல. அந்த பன்னிக்கு வைக்கிற தவுட்டை திங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. வசனம் சொல்லுது, he come into his knowledge, அதாவது அவன் புத்தி தெளிந்த பின்பு. புத்தி எப்ப புத்தி தெரிஞ்சிச்சு? தவுட்டு வரைக்கும் போய் தான் என்ன தெரிஞ்சிச்சு, தவுட்டு வரைக்கும் போய் புத்தி தெரிஞ்சிருச்சு. இப்போ தவுட்டு வரைக்கும் போனாதான் புத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்பயாவது தெரிஞ்சிச்சு, அது நல்ல விஷயம், அது வரவேற்கத்தக்கது. பண்ணிட்டு தவுட்டு வரைக்கும் அப்ப யோசிச்சு பார்க்கலாம், எங்க அப்பா வீட்டுல எத்தனை பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, எத்தனை வேலைக்காரன் இருக்கலாம், ஆனா நான் என்ன செஞ்சேன், பன்னியோட சண்டை போட்டு பன்னி சாப்பிட்ற தவிட சாப்பிட வேண்டியதா இருக்கேன்னு அவனுக்கு புத்தி வந்து எங்க போறான். அப்ப வாழ்க்கையில இப்படி நெருக்கடி, பிரச்சனைகள், வயிற்று வலி, காது வலி, தொண்டை வலி எல்லாம் வரும் பொழுது, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. நல்லதுதான், வரவேற்கத்தக்கதுதான். கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்றாரு. கண்டிப்பா என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இப்படியும் உண்டு. வாழ்க்கையை நெருக்கும் பொழுது அப்ப உணர்வடைஞ்சு என்ன சோதிச்சு பார்த்து அல்லது சோதிச்சு பார்க்காம டைம் பீங் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதும் உண்டு. கர்த்தர் அதை ஏற்கிறாருன்னா கண்டிப்பா ஏற்கிறார். இது ஒரு டைப், இது ஒரு டைப். ரைட்டா? இப்ப நம்ம எதை செஞ்சுட்டு இருக்கோம், பாவ அறிக்கையினுடைய
வேதத்துல எங்கெங்கெல்லாம் பாவ அறிக்கை இருந்தது, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கோம். கடைசியாக எனக்கு பிடிச்சது ஒண்ணு என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதை நான் உபதேசமா கொண்டு வரல. இதை என்ன பண்ணலன்னா உபதேசமா கொண்டு வரல. ஐயோ இந்த மாதிரி பாவ அறிக்கை செய்யக்கூடாது, இப்படி பாவ அறிக்கை செய்யறது ரொம்ப மழிவானது, ரொம்ப அடிக்கு பயந்து வலிக்கு பயந்து கத்தாவே என்ன மன்னிங்கிறது அப்படி நான் சொல்வதற்கு என்ன கிடையாது. கர்த்தர் தான் ரத்தம் செஞ்சிருக்காரு. மன்னிக்கிறது யாரு தான்? கர்த்தர் தான். அவரே அதை என்ன பண்ணல, நீ எப்படி மன்னிப்பு கேட்கிறியோ அப்படி அந்த தரத்துல தான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? நீ எந்த விதத்துல கேட்கிறியோ, பாவ மன்னிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம். அப்ப நம்ம உள்ளம் வருந்தி பாவ மன்னிப்பை கேட்போம் என்று சொன்னால், நம்ம உள்ளத்தை வருத்தி கொண்டு என்னை நானே வருத்தி கொண்டு பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னால், பாவ மன்னிப்பை குறித்த அறிவே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பாவ மன்னிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம். கவனிங்க, கரிமீன் சாப்பிட்டா கடவுள் நம்மளை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிலாசபி இருக்கு. ரைட். அவங்கள என்ன மறந்துடுறாங்கன்னா, நம்மளே எதுல தான் இருக்கோம். இதுக்கு பேர் என்ன? பிளட் அண்ட் ஃபிளஷ். நான் சொல்ல புரியுதா? அந்த பிலாசபியில உள்ளவங்களுக்கு எது புரியல, நம்மளே எதுல தான் இருக்கோம். சிம்பிள் ட்ரூத் தானே, ஆனா அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. அது மாதிரி பாவ மன்னிப்பை நீங்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பாவ அறிக்கையின் தரம் பெருசா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு கொண்டீங்கன்னா, உங்க பாவ மன்னிப்புனா என்னன்னு உங்களுக்கு விளங்கலாம். பாவ மன்னிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம். கண்டிப்பாக ஜபங்களிலே பாவ மன்னிப்பு, குறிப்பாக பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை சம்பந்தப்பட்ட ஜபங்களிலே உங்களுடைய அழுகையை நம்பாதிருங்கள். உங்களுடைய கண்ணீரை என்ன பண்ணாதீங்க, பெருசா நினைக்காதீங்க. அவர் சிந்தின ரத்தம் தான் பாவ மன்னிப்பை கொண்டு வருது. அவர் சிந்தின ரத்தம் தான் பாவ மன்னிப்பை கொண்டு வருது. இதுலலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுங்க. இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுங்க. வெரி குட். கவனிங்க, இரண்டாவதாக பார்வோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் எத்தனை வாதை அனுப்புனாரு? 10 வாதை என்ன பண்ணாரு? அனுப்புனார். 10 வாதை அனுப்புனார். 10 வாதையும் அவனுக்கு வந்துச்சு. அப்ப அதுல ஒரு பாருங்க, கடந்த நாட்கள்ல தான் நானும் வாசிக்கும் போது தவற விட்டேன். கடந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்தார். கவனிங்க, 10 வாதையில மோசே போய் அவங்கள வான் பண்ணி பேசுவான். பாரு, ஆண்டவரை ஏத்து நிக்கிற, ஆண்டவரை ஏத்து நின்னா அழிஞ்சு போயிடுவ, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி எச்சரிப்பான். பார்வோனுக்கு என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். எகிப்து மன்னன் கேட்க மாட்டான். அப்ப வாதையினால் ஏற்படும் பெரும் அழிவு ஏற்படும். வாதையினால் நியாயத்திற்குனால் பெரும் அழிவு ஏற்படும். அப்ப போய் ஐயா என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க, பாரு இப்படிலாம் ஆகுது, இதுல இருந்து நான் விடுபட என்ன பண்றேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிங்களா மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். எண்ணம் அவனுக்கு வரும். ஆனால் மெய்யாகவே அவன் மனம் திரும்பினானா? கிடையவே கிடையாது. அவன் இருதயம் கடினமாகவே இருந்துச்சு. அவன் வெளியில பார்க்கிறான், பெரிய சூழல், புற காரணிகள் அவன் அழுத்துது. மந்திரிங்கெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, எகிப்து அழியிறது உனக்கு இன்னமா தெரியல, எகிப்து மிச்சமே இல்லாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு இன்னமுமா புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த ஈகோல இருந்து கீழே இறங்கியும் வர முடியல. சில பேர் அந்த ஈகோ விடாது, அழிஞ்சு உள்ள போற வரைக்கும் விடாது அந்த ஈகோ. பார்வனை விட்டுச்சா? கடைசி வரைக்கும் விடாது. நிறைய பார்த்துருக்கேன். அப்படின்னா எகிப்து அழிவது உனக்கு இன்னமுமா தெரியலன்னு என்ன பண்றான், வெளியில இருந்து நிறைய பிரஷர் வரவும், சரி போ, எனக்காக நீ என்ன பண்ண, நான் வேண்டிக்க மாட்டேன், எனக்காக நீ என்ன பண்ண. மோசே சொல்றான், எனக்காக நீ என்ன பண்ண, வேண்டிக்க, வரிக்கு நீ என்ன பண்ண சரி. கடைசியில செங்கடலை பிளந்து அதுல ஜலசுமாதி ஆகிற வரைக்கும் அவனோட ஈகோவை என்ன பண்ணல, விடவே இல்லை. நிறைய பேர் இப்படி இருந்தாங்க. கடைசி என்ன பண்ணுனா, சரி எனக்காக ஜோம் பண்ணிங்க, எனக்காக ஜோம் பண்ணிங்க. ஒரு மீடியேட்டர் வச்சுக்குவாங்க. அவங்க ஈகோ கடவுள்கிட்ட அவங்க வரவும் கூடாது. அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியவோ சில பேர் பிள்ளைங்களையோ மீடியேட்டர் என்ன பண்ணிவாங்க, எனக்காக என்ன பண்ணுங்க கொஞ்சம். இந்த கூட்டம் தான் கிறிஸ்தவத்துல பெரும்பாரி 95%. எனக்காக என்ன பண்ணீங்க, கடவுள்கிட்ட போக தகுதியின்மையை நான் உணர்கிறேன் அப்படின்னா
என் பாவத்தை நான் அறிக்கை செய்து அதற்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு எங்க வந்துடணும்? ஆண்டட்ட வரணுமா இல்லையா? இவங்க ஒரு பைபாஸ் ஏற்படுத்துறது. ஒரு ஊழியக்காரன்ட்டையோ அல்லது ஆன்மீக தலைவன் இவங்க யாரை நம்புறாங்களோ, யார் சொன்னா கடவுள் கேட்பாரு, யார் ரெக்கமெண்ட் பண்ணா கடவுள் கேட்பான்னு நினைக்கிறாங்களோ அங்க போய் நின்றுட்டு எனக்காக என்ன பண்ணுவீங்க? எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவீங்க. எனக்காக பாசிங் போட்டு என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணி. நம்பர் 2, பாவ மன்னிப்பையே, பாவ அறிக்கையே பைபாஸ் பண்றது. நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்காக நீ என்ன பண்ண? நான் ஒத்துக்கிறேன், இனிமே முடியாதுங்கிறத என்ன பண்ணிக்கிறேன்? ஒத்துக்கிறேன். ஆனா எனக்காக நீ என்ன பண்ண? நான் தான் வரல, நீயாவது போ. உன்னை கொண்டு போயாவது நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டுறேன். நல்லா வேண்டிக்கோ, நல்லா என்ன பண்ணு? வேண்டிக்கோ. இது நம்பர் 2 கேட்டகரி. இப்படி இருக்காங்களா? பார்வன் மாதிரி ஆட்கள் இருக்காங்களா? என்ன இருக்காங்க? அவங்க ஈகோ கடவுள்கிட்ட அவங்கள என்ன பண்ணாது? வரக்கூடாது. அந்த சூப்பர் பவர் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இந்த 10 வாதையை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா அன்னைக்கு உலகம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எகிப்து தான் சூப்பர் பவர். அதை உடைச்ச நீ ஒன்றும் இல்லை. ஒன்று பாரு, எகிப்தியனை வெளியே, இஸ்ரேலர்களை வெளியே கொண்டு வரனா எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், எந்த ஸ்டைல வேணாலும் கொண்டு வரலாம். என்ன இஸ்ரேலரை வெளியே கொண்டு வரணும்னா நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். யாத்திரை எந்த ஸ்டைல வேணாலும் அவங்க வெளியே கொண்டு வரலாம். ஆனால் எகிப்தியர் மனம் திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்கள வெளியே என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். கவனிங்க. மூன்றாவதாக சவுல். மூன்றாவதாக யாரு? சவுல். இவன் என்ன பண்றான்? தாவீதை கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி விரட்டுகிறான். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், சாமுவேல் புஸ்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க இந்த பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா 1 சாமுவேல் புஸ்தகத்துல இருக்கு. தாவீதை கொன்னே ஆகணும், அவனை விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்? தாவீதை விரட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு நல்லா தெரியும், தாவீது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு துண்டு செய்தி ஒன்று சொல்றேன். தாவீது பெற்ற அபிஷேகத்தை யாராவது பெற்றிருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. தாவீதும் கிறிஸ்துவின் மூலமா தான் என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். தாவீது போயிடுவார், தாவீது கண்டிப்பா போயிடுவாரு. எபிரேயர் புஸ்தகத்துல வருது, அவர்களும் விசுவாசத்தின் மூலமா தான் என்ன பண்ணாங்க? போனாங்க. ஆனா இன்றைக்கு சொல்லப்படுகிற தாவீதின் அபிஷேகம்ங்கிறது வேற. தாவீது என்ன பண்ணாரு? ஆடினாரு, ஓடினாரு, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கிட்டேன் கிடையாது. அப்படி கிடையாது. கவனிங்க. தாவீது பெற்ற அபிஷேகம், தாவீது பெற்ற அபிஷேகம். அபிஷேகம் சொல்லவுமே எனக்கு இதா அப்படி ஆக்கிட்டாங்க. எனக்கு அபிஷேகங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, ரெட்சிப்பு. அபிஷேகங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ரெட்சிப்பு, மீட்பு. ரைட்டுங்களா? அபிஷேகங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. புதிய ஏற்பாட்டுல 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 2 முறையும் எந்த எந்த பின்னணியத்துல பயன்படுத்திருக்குன்னு பாருங்க. ரைட்? அப்ப நல்லா தெரியும், சவுல் வந்து அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். தேவனுடைய அங்கீகாரத்தை என்ன பண்ணான்? இழந்து போனான். புதிய ஏற்பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டோடு போட்டு குழப்பிக்கூடாது. இழந்து போனான். இப்ப யாரை ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு? தாவீதை வந்து என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா தெரியும். அப்ப என்ன நினைச்சானா, இவனை கொண்டுட்டோம்னா நம்ம தொடர்ந்து ராஜாவா என்ன பண்ணலாம்? விரட்டி பார்க்கலாம். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தாவீதை விடுவிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல தாவீது பொறுத்து பார்த்து கூட இருக்கிறவங்களாம் யோசனை சொல்றாங்க. சவுல் ஒரு குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஜம்முன்னு என்ன பண்றாரு? விரட்டி வந்தவன் டயர்ட் ஆயிட்டான். கதனை சவுல் வந்து தூங்கிட்டு இருக்காரு, குகைக்குள்ள டயர்டாகி தூங்கிட்டு இருக்காரு. தாவீது முடிச்சிருக்கான். ஏன்னா உயிர் பேர்ந்து ஓடுறான்ல, பெரிய உஷாரா இருக்கான். அப்ப என்ன பண்றான்? இவனுக்கு கூட இருக்கவங்களாம் சொல்றாங்க, ராஜா இதான் சான்ஸ். இவன் கூட 10 பேர் இருப்பாங்கல்ல, இதுதான் சான்ஸ். கர்த்தரே அவனை உன் கையில என்ன பண்ணிட்டாரு? அது உண்மையானா உண்மை. அசனா அப்படியே சொல்லுது. கர்த்தர் என்ன பண்ணானா? பெரிய சத்தியம் இருக்குங்க. தாவீதை சும்மா சொல்லலை, இதயத்துக்கு ஏற்றவன். நான் அதை சொல்லும் பொழுதெல்லாம் அதுக்கு மூல மொழியில விளக்கமும் சொல்லிடுவேன் மறந்துடாம. தமிழ்ல தான் அப்படி இருக்கு. இந்த ஏற்றவன் அப்படிங்கிற அந்த வினை சொல்ல சொன்னதான் நம்மளுக்கு புரியுங்கிறதுனால அதை போட்டிருக்காங்க. மூல மொழி எப்படி இருக்குன்னா, அவன் என் இருதயம். அவன் யாரு? நான் என்ன நினைக்கிறேன்னு அவன் செய்வான். நம்மளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, கூட இருக்கணும் சொல்லுவாங்க, ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப தாவீதை சொல்றாங்க, இதுதான் சான்ஸ். போய் ஒரே குத்தா என்ன பண்ணிடு, குத்தி என்ன பண்ற, கொன்று. அப்படிங்கும் பொழுது தாவீது உள்ள போய் சேச்ச கர்த்தர் ஒப்பு கொடுத்தான்னு கொள்ள மாட்டேன். புதிய ஏற்பாட்டுல கூட இப்படி கிடையாது. அவனுடைய அந்த அதான் பாருங்க,
வேதத்துல 3 பேரை ஆண்டவர் தாசன் சொன்னார். ஒன்று என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய தாவி. என் தாசனாகிய தாவிங்கிறது தாசங்கிறது பெரிய 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 ஒரு ஸ்தானம். ஆனா நீங்க வாசிச்சீங்கன்னா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமைன்னு வரும். தாசனா என்ன? ஆனா கர்த்தர் அதுதான் கடவுளுக்கு அடிமையா இருப்பது தான் பெரிய ஸ்தானம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படி சொன்னா அதுதான் பெரிய ஸ்தானம் ஆன்மீகத்துல. சரிதானா? என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யார் யாருக்கெல்லாம் தாசன்னு சொன்னாரோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். யார் தாசன் அப்படின்னு சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார், தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். அதனாலதான் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல வாழ்ந்து புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை தங்களுடைய ரைட்டிங்ல வச்சிருப்பாங்க. வேற எவருக்கும் கொடுக்கப்படாது, வேற எவருக்கும் கொடுக்கப்படாது. கவனிங்க. அப்போ இருக்கும் பொழுது இவன் உள்ள நான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றான்னா, இவனுடைய தொங்கல், இவனுடைய ஷால் இருக்கும் இல்லையா, அந்த தொங்கலை வெட்டி எடுக்கிறான். அந்த தொங்கலை வெட்டி எடுக்கிறான். இவன் தலைமாட்டில் வச்சிருப்பான்ல தண்ணீர் பாத்திரம், அதை என்ன பண்றான்? கையில் எடுத்துக்கிறான். இங்க வந்து சத்தம் போடுறான், சவுலே சவுலே ராஜாவே நீர் வாழ்க அப்படிங்கிறான். ராஜாவே நீ வாழ்க. அதனால நல்லா இருப்பான். நீ என்ன போய் காரணம் இல்லாம துரத்திக்கிட்டு இருக்கிய, கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? என் கையில ஒப்பு கொடுத்தாரு. ஆனா நான் உன் கொல்லல. ஆனா உன்னோட அதுக்கு அடையாளம் என்ன? நான் உன் சாலை வெட்டிட்டு வர வரைக்கும் நீ தூங்கிட்டு தான் இருந்த. நினைச்சா ஒரே போட்டிருக்கலாம். கடவுள் நம்மளுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அந்த செய்கைக்காக தான் அர்த்தம். அந்த விளக்கம் வேண்டாம். கடவுளுடைய வார்த்தை எனக்கு போதும். நான் ஆண்டவருடைய தாசனாக இருக்கிறேன், அது எனக்கு போதும். இப்பொழுதே என் இருதயத்திலே உயர்த்தப்பட்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. எப்ப உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது நீ என்ன ஏன்ப்பா துரத்துற? இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா இதெல்லாம் கிடையாது. வெட்கம் தாங்கல, முழிச்சு இந்த சத்தத்தை கேட்ட உடனே சவுலுக்கு வெட்கம். தாவீதே, ஈசாயின் குமாரனே, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னை பார்க்கல நீதிமான், நான் தான்ப்பா. யாரு? நான் தான் பாவி. அது அந்த லாங்குவேஜ் தான். ஏன் வந்துச்சு? குற்ற உணர்வு. ஒருத்தரை போட்டு துன்புறுத்திட்டே இருக்கீங்க, அவர் மறுபடியும் உங்க மேல அதிகாரம் செலுத்தலாம், உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஆனா உங்களை மன்னிச்சு நன்மை செய்யும்போது என்ன வரும் உள்ளத்துல? சவுலுக்காவது வந்துச்சு, அது வரைக்கும் சேமம். சிலருக்கு அப்பயும் வராது. அப்படி வரும்பொழுது அந்த குற்ற உணர்வின் பெருக்கின் நிமித்தமா என்ன பண்ணுவேன்? நீ என்னை பார்க்கலாம், நீ என்னை பார்க்கலாம், என்னை மன்னிச்சு. இந்த பாவ அறிக்கை நியாயமானதான்னா கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் மறுபடியும் கொள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? தேட ஆரம்பிச்சிட்டான். நம்பர் 3, குற்ற ஒரு உணர்வினால் செய்கிற பாவ அறிக்கை. குற்ற உணர்வினால் செய்கிற பாவ அறிக்கை. நம்பர் 1, பிரச்சனைகள் நெருக்கும் பொழுது நல்லா கையங்களுமா பிடிப்பட்டதுக்கு அப்புறம் செய்கிற பாவ அறிக்கை. பண்ணி வரைக்கும் போய், பண்ணி சாப்பிட்ற தவுள் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து செய்கிற பாவ அறிக்கை. அப்கோர்ஸ் அதே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கிறார். இன்னொன்று, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்னுடைய ஈகோ என்ன பண்ணாது? எனக்கு கடவுள்கிட்ட போக மாட்டேன். மாற்று வழியை கண்டுபிடித்து செய்கிற பாவ அறிக்கை. எனக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணீங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. நீ பாஸ்டிங்கா? நல்ல பாஸ்டிங் இது. நீ சமைக்க கூட வேண்டாம், நீ என்ன பண்ணு? பாஸ்டிங். நான் எங்க சாப்பிட்டுக்கிறேன்? கலையை சாப்பிட்டுக்கிறேன். எனக்காக நல்லா என்ன பண்ணிக்க? ஜெபம் பண்ணிக்க. யூதாஸ் என்ன பண்றான்? ஒரு புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கலாம். யூதாஸ் ஏற்றுக்கிறத காட்டி கொடுக்கலாம். காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள உறுத்துது, உள்ள அறுக்குது. எல்லாம் சொல்றாங்க எருசலேமே கலவரமா மாறுது, அவங்க அடிக்கிறாரு, இயேசுவை கொண்டு போறாரு, இன்னும் தாங்க முடியல, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, தாங்க முடியல. என்ன பண்றான்? தான் வாங்கின அந்த காசை கொண்டு போய் எங்க போடுறான்? தேவாலயத்துல தூக்கி எறியறான். குற்றமில்லாத சொல்லுங்க, குற்றமில்லாத இரத்தத்தை வாசிக்கிறீங்களா? அவன் கரங்களை வைக்க முடியுமா? அது பாவ அறிக்கையாது. வசனம் சொல்லுது, நாண்டு கொண்டு செத்தான். பாவ மன்னிப்பை அவன் பெற்றிருந்தான்னா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அங்க என்ன வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம். இனி ஒரு வழியே இல்லை. பாவத்தின்
கொடூரம் என் வாழ்க்கையை ஆக்கிரமித்து, இந்த மனிதனுடைய புலம்பல், கடைசி புலம்பல், வழியே இல்லாத அளவுக்கு பாவம் என்னை ஆக்கிரமித்து, பாவத்தின் கொடூரம் என்னை ஆக்கிரமித்து, நான் தப்பிக்கவே முடியாத வரைக்கும் இங்கேயே நான் அந்த நரகத்தை அனுபவிச்சு தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு, அப்போ அப்போ ஒரு அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கடவுள்கிட்ட போனா கண்டிப்பா யூதாஸ் என்ன பண்ணிருப்பாரு? மன்னிச்சிருப்பாரு. இவனே அதை அனுமதிக்கல, இவனே அதை ஏற்கல, இவனே அதை என்ன பண்ணல, அதை இது பண்ணல. அந்த இடத்துக்கு போயிட்டான் கடினப்பட்டு. கடவுள்கிட்ட போனா மன்னிப்பாருன்னு தெரியும். ஏங்க போதிச்சான்லங்க, பாவ மன்னிப்பை 3 வருஷம் போதிச்சிருக்காங்க. குற்றமில்லாத ரத்தம். யூதாசை நீ சாக நினைச்சிக்க கூடாது. அப்போஸ்தலர்களில் ஒருவன். தீர்க்க தரிசன ஆகமம் தெரியுமா? தெரியும். இவதான் ரட்சகர் தெரியுமா? தெரியும். போனா மன்னிப்பான்னு தெரியுமா? தெரியும். யார் ரொம்ப பெரிய பாவிங்கிறீங்க? இவர் தான்ப்பா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி முத்தம் கொடுத்தவனா, இவனை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சபிச்சவனா? யார் பெரிய பாவி? யாரையே ஏத்துக்கிட்டாரு? பேதுருவையே ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். பேதுருவையே ஏற்றுக்கொண்ட இவனுக்கு தெரியும். ஆனா இந்த பாவத்தின் அழுத்தம் அதிகமானனால, அவன் இருதயம் கடினப்பட்டதுனால, பிசாசுக்கு இவனை தன்னை அர்ப்பணிச்சதுனால, அவன் இருதயம் செத்ததுனால என்ன பண்ணான்? நாண்டு கொண்டு என்ன பண்ணான்? செத்தான். சாருக்கு முன்னாடி சொல்றான், குற்றமில்ல ரத்தத்தை. இதற்கு ஈக்குவல் பைபிள்ல இருக்காருன்னா இருக்கு. சிம்சோன் பாருங்க, எவருக்குமே கொடுக்காத ஒரு ஒரு பராக்கிரமத்தை ஆண்டவர் தராரு. ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இறங்குச்சுன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் வந்து வந்து போவார், மனிதனுடைய மேல் பரப்பிலே தங்குவார், மனிதனுடைய ஆழத்திலே அவர் தங்க முடியாது. கிறிஸ்து பிறக்கின்ற வரை பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆழத்திலே வர முடியாது. ஆனா அவர் வருவார், சிம்சோன் மேல அமருவார், என்னெல்லாம் சிம்சோனை வச்சு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு எங்க போயிடுவாரு? மறுபடியும் போயிடுவார். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம்னா இந்த பேட்டர்ன்ல தான் வரும், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த அபிஷேகம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி எதிரிகள் கேட்கிறாங்க. யாரை விட்டு கேட்கறாங்கன்னா, ஒரு பொண்ணை விட்டு கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லிட்டு மாட்டிட்டே இருக்கான். 3வது தடவை சொல்லிட்டான். 3வது தடவை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுடைய முடியை என்ன பண்றாங்க? சிறைக்கிறாங்க. சிறைச்சி என்ன பண்றாங்க? கூட்டு போறாங்க. கொண்டு போய் அவன் கண்ணை நோண்டி விட்டுட்டு அவனை இழிவுபடுத்தி அவனை ஒரு பெரிய தூண்ல கட்டி உள்ள உட்கார்ந்து எல்லாம் அவனை கேலி செய்யறாங்க. எங்க நாட்டை அழிச்சு இல்லை அப்படின்னு ஹியூமிலேட் பண்றாங்க. ஏன் இந்த ராணுவ அதிகாரிகள்லாம் தோத்துட்டோம், நம்ம பிடிப்பட்டுருவோம் அப்படின்னு தெரிஞ்சா சுட்டுக்குவாங்க. ஏன் சுட்டுக்குவாங்க? சாவது பிரச்சனை கிடையாது. என்னை பிடிச்சா அவன் ரொம்ப அவமானப்படுத்துவான். என்னை பிடிச்சா என்ன பண்ணுவான்? ரொம்ப அவமானப்படுத்துவான். ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அப்ப இவன் ஒரு ஜெபம் பண்ணுவான். என்ன ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. கேட்கறான். கத்த தந்தாரா? தந்தார். அவன் என்ன சொல்றான்? அந்த குற்ற உணர்வு அவனை வாழ விடல. ஆயிரக்கணக்கான பேர் அந்த மண்டபத்துல உட்காந்துருக்காங்க. இந்த தூணை என்ன பண்ண போறேன்? அசைக்க போறேன். அவர்களோடு சேர்ந்து நானும் சாக போறேன் அப்படிதான் சொல்றான். இவங்களை கொண்டுட்டு நானும் சாக போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணான்? தூணை அசைக்கிறான். ஒரு அவங்கள கொண்டுட்டு இவனு என்ன பண்றான்? சாகலாம். வசனம் சொல்லுது, சிம்சோனுடைய தலைமுடி மறுபடியும் முளைக்க. கடவுள் யாருக்குமே எண்டு கார்டு போட மாட்டார். எண்டு கார்டு நம்ம போட்டுக்கிட்டாதான். உங்களை சொல்றேன், நீங்கள் கொடும் பாதகத்திலே நானும் நீங்களும் இருக்கலாம். எண்டு கார்டு யாரு போட்டுக்கிட்டாதான். எனக்கு மன்னிப்பே இல்லை, நான் செத்து போனாதான் உண்டே ஒழிய ஒரு நாளும் தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே. பைபிள்ல நோ ரெஃபரன்ஸ் அட்டால். இவங்க செத்து போனாங்களே ஒழிய, குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டு பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு செத்து போனாங்களே ஒழிய ஆண்டவர் யாரையும் என்ன பண்றதில்ல. அதனாலதான் பாவத்தின் கொடூரம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். பாவத்தின் வஞ்சனை. ஒரு நாள் நானே மனம் திரும்பினால் நினைச்சாலும் என்ன பண்ணாது, முடியாத சூழல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியது இருக்கு. பயப்பட வேண்டியது. சிம்சோன் கடைசி நேரத்துல யாருக்கு இணையா சொன்னேன்? யூதாசுக்கு. அப்ப வேற வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையே அழிச்சு போட்டுட்டேன், என் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம என்ன பண்ணிட்டேன்.
இது பாவ அறிக்கையானா கண்டிப்பா பாவ அறிக்கைனா இதனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. கடைசியா வாழ்க்கையே என்ன பண்ணி போறாங்க, முடிச்சு போறாங்க. 4 விதமா சொன்னேன். அதாவது ஒருத்தர் சுட்டி காண்பிப்பா வருவது. 5வது சேர்த்துங்க. தாவீது பாவம் பண்ணிட்டு 1 வருஷம் சர்ச்சைக்கு போயிட்டு வர்றாரு. நாத்தான் போய் உணர்த்துறான். ஒரு கதை மாதிரி சொல்லி அவனுக்கு உணர்த்துறான். யாருப்பா அப்படி பொல்லாத காரியத்தை செஞ்சதுன்னு, நீ தான் அந்த மனுஷன் அப்படிங்கிறான். யாராவது ஒருத்தர் சொன்ன வரைக்கும் சிலருக்கு என்ன பண்ணாது, புத்தி வராது. இப்ப இதெல்லாம் இருக்கான்னா இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு வேதத்துல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா என்கிற ஒரு மனிதன் தேவாலயத்துக்கு செல்கிறான். தேவாலயத்துக்கு தேவ பிரசன்னத்திலே அவன் போய் நிற்கிறான். தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிறான். அதற்கு முன்பாக அவன் ஊழியத்தை செய்யும் பொழுது, உனக்கு ஐயோ, நீ மனம் திரும்பு அப்படின்னா, எல்லா தேசத்தையும் எல்லா மக்கள் கூட்டத்தையும் பார்த்து என்ன சொன்னான்னா, நீ மனம் திரும்பு, ஐயோ உனக்கு ஐயோ, மனம் திரும்பினான உருப்படாம போயிடுவ, நீ பாவம் செஞ்சுட்ட. எல்லா தேசத்துக்கும் அதை செஞ்சுட்டே வருவான். செஞ்சுட்டு வரும் பொழுது இவன் தேவாலயத்திற்கு போகும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்துல நிற்பான். ஊழியகாரம் தான் கடவுளுடைய. இப்ப யாரு தான் நிக்கிறா? ஆண்டவர் நிக்கிறாரு, ஏசாயா நிற்பான். இப்ப ஒரு வசனத்தை சொல்லலாம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது நான் கவனிங்க, ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு. ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு. லைஃப் நல்லா தான் இருக்கு. இவனுக்கு நல்லா தான் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா இவன் தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிற்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தங்கிறத அந்த காட்சி என்ன பண்றான், தரிசிக்கிறான். அந்த காட்சி என்ன பண்றான், தரிசிக்கிறான். தேவ பிரசனத்துல வரும் பொழுதுதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தவன் கடவுளுடைய பிரசனத்துல வெளிச்சத்தை தன்னை பார்க்கும் பொழுது அங்க யாருமே இல்லை. சொல்றான், ஐயோ நான் என்ன பண்ணேன், அழிந்து போனேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன். ஊழியம் செய்யற ஆளு தீர்க்கதரிசி. பைபிள்லயே பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா. எத்தனை அதிகாரம்? 66 அதிகாரம். அந்த அடிப்படையிலே பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, நீங்க எங்க வாசிக்கலாம்? ஏசாயா 9 வாசிக்கலாம். ஆண்டவருடைய பாடுகளை குறித்து எங்க வாசிக்கலாம்? ஏசாயா 53 வாசிக்கலாம். பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், நான் அசுத்த உதடுகளுள்ள. இவனுடைய பிளஸ் அவனுக்கு எப்படி தெரியுது? பெரிய தீர்க்கதரிசி. இதுலதான் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். இவன் எதை தனக்கு தகுதியா நினைச்சானோ, தன்னை விட மற்றவர்களை விட நான் எதிலே சிறந்தவன் நினைச்சானோ, அதிலேயே பிரச்சனையை கண்டுபிடிச்சான். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனிதரின் நடுவே வாசமாய் இருப்பவன். காரணம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒவ்வொரு பார்த்துட்டேன், உங்களுடைய வெளிச்சத்துல நான் என்னையும் பார்த்துட்டேன். இந்த பாவ அறிக்கை தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிற மனிதன் செய்வது. எனக்கு பிடிச்சது இதுதான். ஆனா இதை பாருங்க, 66 புத்தகம் எழுதுனவே நீங்க வரிசையா வாசிங்கன்னா எல்லாருக்கும் உனக்கு ஐயோ, சீரோமே உனக்கு ஐயோ அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. இஸ்ரவேலே உனக்கு ஐயோ அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. நாகூமே உனக்கு ஐயோ அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. சொல்லிட்டு இப்ப இவங்க சொல்றாரு, அசுத்த உதடுகளுள்ள ஒரு தீர்க்கதரிசியினுடைய உதடுகள் எப்படி அசுத்த உதடா இருக்கும்? வார்த்தையை கவனிக்கணும். தீர்க்கதரிசி அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய வாய், மவுத் பீஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய எது தனக்கு சிறந்த அடையாளம் நினைச்சானோ, எதிலே நான் மற்றவர்களை விட சிறப்பான நினைச்சானோ, எதை தனக்கு தகுதி நினைச்சானோ, அதையே அவன் குறையா என்ன பண்றான், கண்டுபிடிச்சான், பாக்குறான். சுத்த உதடுகளுள்ள ராஜாவாகிய என் தேவனை என் கண்கள் கண்டது. சுத்த உதடுள்ள மனிதர்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன். அப்ப தன்னுடைய தகுதியின்மையை அவன் கரெக்டா என்ன பண்றான், கண்டுபிடிச்சா. இறை பிரசன்னத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனை பார்த்து உங்களுக்குள்ள எழும்பு இல்லையா? கடவுள் நீங்க எவ்வளவு பூரணமான ஒரு நிலையில இருக்கலாம், ஆனா பரிபூர்ணமான நிலையில இருக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்கும் பொழுது, அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது, கவனிங்க, 2-3 வருடத்துக்கு முன்பாக எது பாவம் இல்லை என்று தோன்கிறதோ
அது இப்பொழுது பாவமாக எனக்கு தோன்கிறது. அதை வைத்து நான் சொல்லுகிறேன், நான் என் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து விட்டேன். பால் வாசகங்கிற ஊழியக்காரன் சொன்னது. கடந்த ஆண்டெல்லாம் எனக்கு சரி என்று தெரிந்தது, கடந்த ஆண்டுகளிலெல்லாம் எனக்கு சரி என்று தெரிகிறது, இப்பொழுது பெரும் பாதகமாக தெரிகிறது. ஏன்னா கடவுளை அப்பதான் நான் நெருங்கி போறேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? கடவுளை நெருங்கி போறதுங்க நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் அப்படி உடம்புலாம் ஸ்கூல்ல இருக்கணும், இப்போ சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே எல்லாம் வெள்ளை வெள்ளையா நின்றுச்சு. சரி சரி ரைட், நான் அதையும் ஒத்துக்கிறேன், அதை கொஸ்டின் பண்ணல. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்சமா தேர்ந்தீங்கன்னா ஆளு எத்தனை தடவை புள்ளச்சான் சில பேர் இருக்கிறதோட இன்னும் கெட்டு போறாங்களே. அப்படி இல்லை, கடவுளை கிட்ட நீங்க க்ளோஸா போனீங்கன்னா நீங்க எதுன்னு சரி நினைச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் தப்பா தெரியும். அதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆபீஸ்ல பென்சில் கொடுப்பாங்களாம். அவர் மார்க்கரை வந்தனால பென்சிலு பேனாலாம் எழுதிட்டு பாய்க்கல எடுத்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு வேலை பார்க்குற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்குறதே கிடையாது. இந்தடா ஆளு கொண்டு வச்சுங்க, ஏன்னா அவருக்கு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அது அவரோடது தான். அவர் ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு கணக்கு ஒரு எழுத வேண்டாம். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பப்ளிக்கா சொல்லி அறிக்கை செஞ்சு அங்க போய் காசு கொடுத்துருவோம். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தானா, நான் பயன்படுத்துவதற்கு தான் எனக்கு அரசாங்கம் தந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் பயன்படுத்துவது தான், வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு இல்லை அப்படின்னு சர்வீஸ்ல இருந்த மொத்த நாளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். விசுவாசியா இருந்ததுக்கு அப்புறம் தெரியாது. இந்த வசனத்தை படிச்சு எத்தனை ஏசாயா 6 படிச்சு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு எங்க வந்திருக்கோம்? அது எனக்கு என்னுடைய தகுதி. கவர்மெண்ட் ஜாப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கோமே. எல்லா இடங்களையும் சாட்சி சொல்லிட்டு இருந்தா. ஏசாயா வரைக்கும் வந்து ஏசாயா படிச்சோம்னா ஐயோ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு நம்ம செஞ்ச அந்த பென்சில் தூக்கிட்டு போனது பெரிய. அவர் எப்போ ஊழியக்காரனா, நான் எப்போ ஊழியக்காரனா வளர்ந்தேன்னா அந்த பென்சிலை கொண்டு போய் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கான செலவுகளை கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான். அது யார் சொல்லி கொடுத்தது? நான் சொல்ல புரியுதா? நீங்கள் எதை தகுதியாக நினைச்சிட்டு இருக்கீங்களோ போய் யோசிச்சு பாருங்க. 25 வயசு விசுவாசி தகுதியா? கண்டிப்பா தகுதி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 10 வருஷமா ஊழியம் செய்யறேன் தகுதியானா சரி தகுதினே வச்சுக்குவோம், இல்லைன்னு சொல்லலை. யோசிச்சு பாருங்க. கடவுளை நெருங்க நெருங்க நம்முடைய தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா, இந்த தகுதியெல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே நீங்கள் பாவ அறிக்கை செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது.